ஹலோ 9ஆம் வகுப்பு தமிழ் ஆனுவல் எக்ஸாம் முலாண்டு தேர்வுக்கான ஒரு அரசுடைய பொது மாதிரி தேர்வு மாடல் கொஷின் பேப்பர் தான் கவர்மெண்டுடைய அஃபீஷியல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ எப்போவுமே மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வந்து எல்லா வருஷமும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸையுமே நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை நான் இப்போ எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் படிக்க போகிறேன், எனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நான் மாடல் கொஷின் பேப்பர்லையும் இதில் உள்ள கொஷின்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் 9th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஓகே 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எக்ஸாம் டயத்தில் மட்டும்தான் பார்ப்பீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் 10th போகிறீங்க. 10th நான் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து அதிக மார்க் எடுக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொஷின் பேப்பர்ஸ்க்கான PDF, ஸோ நமக்கு கிடைக்கிற ஸ்டடி மெட்டீரியல், நமக்கு நிறையா சார் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியலை. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் வந்து 1 நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துங்க. 2 மார்க்ஸும் வந்து எல்லாத்தையும் பார்த்துங்க. நான் பிக் கொஷின் மட்டும் எதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா 2 மார்க்லாம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ 2 மார்க் பாருங்கள். விடைக்கேற்ற வினா அமைக்க கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. அப்போ திராவிட மொழியின் தாய்மொழியாக கருதப்படும் நூல் எது, மொழி எது, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கொஷின் மார்க் வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்ணுக்கு கல்வி முதன்மையானது, பெண்ணுக்கு முதன்மையானது எது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே, குறிப்பு எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாது, பார்த்துக்கோங்க. பகுத்தறிவு என்றால் என்ன, முக்கியமானது. ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. மாவா என முடியும் திருக்குறள் எல்லாமே பார்த்துக்கோங்க. மனப்பாட திருக்குறள் மட்டும் சொல்கிறேன். மனப்பாட திருக்குறள் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. அப்புறம் மனப்பாட பாடலும் நல்லா பார்த்துக்கோங்க. மனப்பாட பாட்டு இம்பார்ட்டன்ட் வேணும்னா நான் சொல்கிறேன், அதுவும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம், அகைன் 2 மார்க் தான், இலக்கணத்திலேருந்து கேட்பாங்க. அரைந்தனன் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. பகுபத உறுப்பிலக்கணம் நீங்கள் இப்போலேருந்து படிச்சுக்கிறது நல்லது. நிறைய பேர் இதெல்லாம் படிக்கிறதே இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் பகுபத உறுப்பிலக்கணம் தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு 10th வரும், 11th வரும், 12th வரும். அப்போ எல்லாத்துலேயுமே வருது அப்படிங்கிறப்ப இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்று. ஸோ யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. குவிந்து குவித்து. ஸோ இதை வந்து தொடரில் வந்து அமைத்து எழுதணும். கலைச்சொற்கள் டவுன்லோடுக்கான வேர்டு, தமிழ் வேர்டு சுகர் கேன் ஜூஸ். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது அசை எத்தனை வகைப்படும், அவை யாவை. எத்தனை வகைப்படும் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு மதிப்பெண், அது என்னென்ன அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு மதிப்பெண். ஸோ ஓகேங்களா? அடுத்தது தன்விரை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்துக. ஸோ தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, ரெண்டுக்கும் ஒவ்வொன்று எடுத்துக்காட்டு கொடுக்கணும். அடுத்தது மரபு பிறைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், நேற்று தென்றல் காற்று அடித்தது. ஸோ இதில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதணும். வீணையோடு வந்தால் கிளியே பேசு, தொடரின் வகையை சுட்டுக, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 மார்க் கொஷின். 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். ஸோ இது பார்த்துக்கோங்க. சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுக. இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். அது பார்த்துக்கோங்க. 10 வினா எப்படி கொடுத்தாலும் நீங்கள் எழுதிடலாம். அது கேட்குற கொஷினுக்கான ஆன்சர் அதிலே இருக்கும். இப்போ சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அதிலே இருக்கும். பெரியார் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அப்போ நீங்கள் என்ன எழுதணும், சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பெரியார் நடத்திய இதழ்கள் எத்தனை அப்படின்னா அதுலேயே ஆன்சர் இருக்கும் பாருங்க. பெரியார் குடியரசு, விடுதலை, உண்மை போன்ற இதழ்களை நடத்தினார். அப்போ குடியரசு, விடுதலை, உண்மை அப்படிங்கிறப்ப மூன்றுங்கிறத நீங்க எழுதணும். 3 இதழ்களை நடத்தினார். இப்பத்திக்கு ஏற்ற தலைப்பு, இப்பத்திக்கு ஏற்ற தலைப்பு என்ன கொடுக்கலாம், பெரியாரை பத்தி தான் இருக்குது. அப்ப பெரியார்னு கொடுக்கலாம், இல்ல பெரியார் இதழ்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பு வந்து நீங்க கொடுக்கணும். அடுத்தது அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார், ஒரு முக்கியமான 3 மதிப்பெண் வினா. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள 2 உவமைகளை எடுத்துக்காட்டுக. இதுவும் ஒரு முக்கியமான 3 மதிப்பெண் வினா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றறிவதே என தொடங்கும் பாடல், அப்படி இல்லாட்டி காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராணம் பாடல். இது 2ல ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எழுதணும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது அழகீட்டு வாய்ப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அழகீட்டு வாய்ப்பாடு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள் எவையேனும் 3 எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் தருக. அது பார்த்துக்கோங்க. முக்கியமானது. அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸு. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை, அவற்றில் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. பார்த்துக்கோங்க. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ், ஆங்கிலம் என்னும் கையடக்க அகதாரி
10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுக. பார்த்துங்க கடிதம். அடுத்தது, உங்கள் பள்ளி இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 விழாவிற்கு நிகழ்ச்சி நிறை ஒன்றினை வடிவமைக்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுதல். பாணயம் பாராட்டுதல். திரண்ட கருத்து இல்லாட்டி மைய கருத்து. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேற என்னென்ன எழுதணும்னா மோனேயம், எதுகைநயம், அணிநயம், சந்தனையம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு 4 நயத்தை எழுதணும். அடுத்தது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்க்க. ஸ்ட்ரென்தன் த பாடி, லவ் யூ ஃபுட்டு, திங்கிங் இஸ் கிரேட்டு, வால்க் லைக் எ பல், யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஸோ இது எல்லாமே எழுதணும். அடுத்தது, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நாட்குறிப்பில் இடம்பெற்ற ஒரு வாரத்திற்குரிய மகிழ்ச்சியான செய்தி தொகுத்து அட்டவணைப்படுத்துகாது. அடுத்தது, முக்கியமாக 8 மார்க் கொஷின், ஏறுதழுவுதல் தமிழரின் அறச்செயல் போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. ஏறுதழுவதுங்கிறது தமிழருடைய அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏமாங்காத நாட்டு வளம் குறித்து வரும் ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக. இது ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கங்க. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்று சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லை அப்படின்னா இந்திய விண்வெளி பற்றிய செய்தி இல்லாட்டி அந்த இது. ஸோ இதை தாய்மைக்கு வறட்சி இல்லை அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது, கட்டுரை முன்னுரை, நீரின்றி அமையாது உனக்கு மழைநீர் சேமிப்பு பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. ஸோ இது கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு எது ரெண்டுமே நல்லா பார்த்துங்க. ஈஸி தான், கட்டுரைலாம் நீங்கள் ஓனாக எழுதலாம். ஸோ இதில் உள்ள எல்லா கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காமல் சேனலை மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.